Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வரப்போகிற 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமோட தி டாப் 8 சாப்டர்ஸ் பற்றி பேச போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறது சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 6. ஓகே, இந்த ரெண்டு சாப்டர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இது ரெண்டுமே நீங்கள் ஜூன் மந்த்லி டெஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக படிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு சாப்டர்ஸ் உங்களை ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 8 மார்க்ஸ். ஸோ இதை படிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகே, சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 6. தென் சாப்டர் 5 நான் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதோட வெயிட்டேஜ் எனக்கு 9 மார்க்ஸ். எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம்லையுமே இந்த 5th சாப்டர் இல்லாத பேப்பரே கிடையாது. குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 9 மார்க்குக்காவது கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா March 24 3 மார்க் கம்பல்சரி அண்ட் March 25 புக்கிங் செட் 1 மார்க் இந்த லெசன்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதை நான் டாப் 8க்குள்ளே சேர்க்குறேன். அண்ட் அடுத்ததாக சாப்டர் நம்பர் 7 ஒரு ப்ராப்ளம்ஸ்க்காக இந்த சாப்டர் எடுத்திருக்கேன். இதோட வெயிட்டேஜ் எனக்கு 8 மார்க்ஸ். கான்சிக்யூட்டிவ்லி தொடர்ந்து ஒரு 4 இயர்ஸ் கேட்குறாங்க. March 23, 24, 25 அண்ட் June 24லேயும் இது எனக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த 7th சாப்டரை டாப் 8க்குள்ளே நான் கொண்டு வரேன். தென் 13th சாப்டர் கம்பல்சரினாலே இந்த சாப்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 20ல் ஆரம்பிச்சு 24 வரைக்கும் இந்த எல்லா வருஷத்துலேயும் எனக்கு 7 டைம்ஸ் கிட்ட இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒன்று 2 மார்க்கில் கேட்டுடுறாங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு 3 மார்க் கம்பல்சரியாக கேட்டுடுறாங்க. தொடர்ந்து 7 டைம்ஸ் எனக்கு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் 13th சாப்டர். தென் 11th சாப்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். 8 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் லாஸ்ட் இயர் March 25 2 மார்க் கம்பல்சரி அண்ட் June 25 2 மார்க் as well as 3 மார்க் கம்பல்சரியும் எனக்கு 11th சாப்டர் தான். ஓகே, அண்ட் கடைசியாக 14th அண்ட் 15th சாப்டர். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸே எனக்கு வேண்டாம், சுத்தமாகவே எனக்கு இது வேணாம், அது என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களை காப்பாற்றி வர்றதுக்கான சாப்டர்ஸ் தான் இந்த சாப்டர் 14ம் 15ம். இந்த ரெண்டு எனக்கு ஒரு சேஃபர் ஜோன் சாப்டர்ஸ். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே 11, 12, 13 நீங்கள் ஸ்கிப் பண்ணாலுமே இந்த ரெண்டு சாப்டர்ஸ் உங்களை 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். ஈச் 14th சாப்டரோட வெயிட்டேஜ் 6 மார்க்ஸ். அதே மாதிரி 15th சாப்டரோட வெயிட்டேஜும் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 6 மார்க்குக்காக எனக்கு கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் சாப்டர் 1, சாப்டர் 6, 5, 7, 13, 11, 14 அண்ட் 15. ஸோ இதுதான் இந்த 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமோட தி டாப் 8 சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டடி பிளான் நான் ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த கண்டிப்பாக என்னோடய ஸ்டடி பிளான் நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.